கும்பகோணத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வரார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், படித்தவர், பண்புள்ளவர், எளிமையானவர், என்னுடைய அன்பு நண்பர் ஜி.கே. வாசன் அவர்களுடைய ஆசி பெற்ற நல்ல ஒரு நேர்மையான ஒரு வேட்பாளர். இதோ நிற்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் எம்.கே.ஆர். அசோக் குமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று அருகில் உள்ள பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்காக நம்முடைய வெற்றி வேட்பாளர் எனக்கு மிகவும் பிடித்த அவருடைய தந்தை துரைக்கண்ண மரியாதைக்குரிய துரை சண்முக பிரபு அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இல சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று பக்கத்தில் இருக்கின்ற திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்காக திருமதி இளமதி சுப்பிரமணியம் அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவர்களையும் வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும். அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார்கள். தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும், விடிவு கிடைக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நெசவாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இதை அவசியமாக நடக்கும். அதற்கு நீங்கள் எல்லோரும் நம் கூட்டணிக்கு, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளித்து எங்களுக்கு வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என்று உங்களை பணிவோடு பாசத்தோடு வணங்கி கேட்கிறேன். கும்பகோணத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.